கவலையில் இருந்துகிட்டு இருக்கும்போது அவ்வளோதான் இந்த வீடு நம்மளை விட்டு போக போகுது அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்குது இந்த மாதிரி சுத்தியால. ஸோ இதனால அந்த சிந்தாமணியும் அந்த ஃபைனான்சியரும் பார்த்தீங்கன்னா ஐயோ இனிமேல் அப்போ இவங்களை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர கவலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அது சிந்தாமணி இந்த மீனை எப்படியாவது பழி வாங்கணும், இந்த மாதிரி நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டால, நம்மள இந்த மாதிரி வந்து மிரட்டிட்டு போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபினான்சியர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அந்த வீட்டை ஏலவிட சொல்றாங்க. அதுவும் இந்த மாதிரி நாளைக்கு ஏலவிட சொல்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு நோட்டீஸ் ஒன்று வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா முத்தி என்னடா இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாரும் கவலையா இருந்துட்டு இந்த மாதிரி அதை எப்படியாவது ஸ்டே ஆர்டர் வாங்கணும், அதாவது இப்போதைக்கு இதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களால இப்போதைக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டாக எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீல் மேடம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால முத்துமே அதை வந்து சொல்லி இந்த மாதிரி முத்தோட அப்பா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அவ்வளோதான் அப்போ இந்த வீடு நமக்கு இல்லை, நம்ம வீட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ரொம்பவே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்க முடியாத முத்து ஒரு மாதிரி அப்படியே கலங்கி நிற்கும் போது அந்த டைம்ல அங்க இருந்த சுத்தி பார்த்தீங்கன்னா அங்கிள் நான் சொல்றேன்னு நீங்க இந்த மாதிரி தப்பா நினைக்காதீங்க, இந்த டைம்ல கண்டிப்பா நமக்கு இந்த வீடு தான் முக்கியம், வேற எதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம், அதனால நான் எங்க அப்பாட்ட உதவி கேட்கிறேன், இதுக்காக நான் கேட்கறேன் அப்படின்லாம் கேட்க மாட்டேன், எனக்காக கேட்கறேன், இந்த மாதிரி அதை நான் வாங்கிக்கிட்டு அப்புறமா உங்களால எப்போ முடியுதோ, அதாவது முத்து மீனா இவங்க மேல நம்பிக்கை வச்சு தான் அந்த பணத்தை தரேன், அந்த பணத்தை எனக்கு எப்படியாவது திருப்பி தந்துருவாங்க, நீங்களுமே சேர்ந்து கொடுங்க, அது எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி இந்த பணத்தை நீங்க எப்படி திருப்பி தந்துருவீங்க, திருப்பி தர போறீங்க, அதனால இப்போதைக்கு எங்க அப்பாட்ட கேட்கலாம், அது பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அப்புறமா மிச்சத்தை அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த மாதிரி முத்தோட அப்பா அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து பாத்தீங்கன்னா அப்பா எனக்கு என்னமோ இந்த பலகுரல் சொல்றது சரியா படுது, பலகுரல் நமக்காக தானே இந்த மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லியுமே முத்தோட அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லியுமே அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி பணத்தை கேட்கறாங்க. அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கேட்ட பணத்தை போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி அந்த ஃபினான்சியர்ட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த பணத்தை கொடுத்து வீட்டு பத்திரத்தையும் வாங்கிடுறாங்க. அதை பார்த்த ஃபினான்சியர் என்னடா இப்படி வந்து நிக்கிறாங்க, இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இந்த மாதிரி சிந்தாமணியும் கால் பண்ணி சொல்றாங்க. கேட்ட சிந்தாமணியோட கொய்யால என்னது பத்திரத்தை வாங்கிட்டாங்களா, அப்ப இனிமேல் நம்மளால அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.